உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். என்ன ராஜேஸ்வரி, எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்க போற சொல்லு. எத்தனை நாளைக்குண்ணா? அது நடந்து முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனா இன்னும் நீ அதுலேருந்து வெளியே வரல. என்ன ராஜேஸ்வரி? எப்படிங்க? ஏங்க, நம்ம பையன் அவமானப்பட்டு நின்னா இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சுத்திட்டு இருக்கான். நாமளும் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம், கெட்டவே மாட்டான், எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு இன்ன வரைக்கும் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு இருக்கான். என் பையன் வாழ்க்கை இப்படி போச்சு நினைக்கும் போது பெத்தவண்ணா எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த சுஜா என்னன்னா கடைசி நேரத்தில் கழுத்தறுத்து போடுற மாதிரி முதுகுல குத்திட்டு போயிட்டா, எவனுக்கு கூடயோ ஓடி போயிட்டா. அப்போ முன்கூட்டியே சொல்லியிருந்தா என் பையன் மனசில் நான் ஆசையை வளர்த்துருக்க மாட்டேனே. அவனும் 1000 கனவோட தான் அந்த கல்யாண மேடையில் வந்திருப்பான். உனக்கு கடைசி நேரத்தில் அவ இல்லைன்னு சொல்லும்போது என் பையனுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும். எப்படிங்க அதை மறக்க முடியும்? என்னால் மறக்க முடியாது. என்ன ராஜேஸ்வரி, அதையே நினைச்சிட்டு எத்தனை நாளைக்கு வாழ முடியும் சொல்லு. எத்தனை நாளைக்கா? சாகிற வரைக்கும் என்னால் அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ராஜேஸ்வரி, உனக்கு உன் தம்பி நான் உயிர். நான் ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன சொல்ல விட மாட்டேன். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? உயிருக்கு போராடி இருக்க நிலைமையில கூட நீ போய் பார்க்கல. ஒரு பத்திரத்துல உன் சைன் தேவை, இன்னும் வரைக்கும் நீ போட்டு கொடுக்காம பிடிவாதமா இருக்க. அப்போ உன் தம்பி செத்துட்டானா உனக்கு சந்தோஷமா? என் தம்பி இதுக்கு சாகணும்? என் தம்பி எல்லாம் சாகக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும். அவன் எதுக்காக சாகணும்? இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு என் தம்பி சாகணுமா? சாக வேண்டியது அந்த சுஜா. ராஜேஸ்வரி, என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு சுஜானா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப ஆசைப்பட்ட. ஆனா நீ இப்போ அந்த பொண்ணு சாகணும்னு சொல்ற. எங்கேயோ அது வாழ்ந்துட்டு இருக்கு, விடு. நம்ம பையனை தலையெழுத்துல அதான் எழுதிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு. ஆமா, எனக்கு சுஜானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளை என் கையால் தான் நான் வாங்கினேன். நான் தான் முதல்ல அவளை என் கையில் வாங்கினேன். எனக்கு அவனை உயிர். அதனால தான் அவளை என் வீட்டு மருமகளை கொண்டே வந்தாகணும்னு அவ்வளோ பிடிவாதமாக வருணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் கடைசியில் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு எவனோ ஒருத்தந்தான் வேணும்னு போயிட்டாள்ல. சரி ஈஸ்வரி, போனதெல்லாம் போகட்டும். எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அவ ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு தானே, எங்க இருந்தாலும் வாழ்ந்துட்டு பொண்ணு விட. எதுக்காக அதையே யோசிச்சுட்டு சொல்லு. என்னால் முடியாது. சுஜாவை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவு என் பையனை பிடிக்கும். என் பையன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வெக்கி போய் இருந்தான். அந்த இடத்துல அவனை பார்க்கும்போது அப்போவே என் உயிர் போயிடாதா அப்படின்னு தோணுச்சு. என் பையனை அந்த கோலத்தில் பார்க்க வச்சவ அவ. நான் மன்னிக்கவே மாட்டேன். அம்மா. என்னப்பா? சொல்லுப்பா. அழுதீங்களாம்மா? இல்லைப்பா, நான் இதுக்கு பால போகிறேன். சும்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா, நீங்கள் அழுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரும்போதே கேட்டுட்டு தான் வந்தேன். அம்மா, எல்லாமே நடந்து முடிச்சிட்டுமா, விடுங்களேன். 2.5 வருஷமே ஆயிட்டு. இதுக்கு மேலே அதே பிடிச்சிட்டு இருக்கேன்மா. சொல்லுங்க. மாமா பாவம்மா. மாமா என்ன பண்ணுவாங்க? உங்கள் மேலே மாமா உயிராக இருக்காங்க. உங்களுக்கும் மாமானா உயிர்னு எனக்கு தெரியும். அதை விடுங்கம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதையே நினச்சி அதையே வச்சு பழி வாங்கணும் கோவமா இருக்கேன். என்னம்மா? சச்சா டேய், எனக்கு பழி வாங்கணும்னு அந்த எண்ணம் எதுவுமே இல்லைடா. எனக்கு அந்த உறவு வேண்டாம், அவ்வளோதான். என்னால் கண்டிப்பாக பழையபடி என் தம்பி கூட பேச முடியாதுடா. ஏன்னா சுஜா பண்ண காரியம் அப்படி. கண்டிப்பாக 2 பேருக்குள்ளேயுமே ஒரு மாதிரி தயக்கம் இருக்குடா. வேண்டாம், இப்படி ஒதுங்கி இருக்கதே நல்லது. அவங்க யாரோ நம்ம யார், அவ்வளோதான். என்னம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா, நீங்க நான் கல்யாணம் பண்ணாம இருக்க நினைச்சா நீங்க இவ்வளவு கோவமா ஆத்திரப்படுறது எனக்கு தெரியுது. அம்மா, கல்யாணம் பண்ணாம இருக்க காரணம் வேற இருக்குமா? அது கண்டிப்பா சொல்றேம்மா. கூடி சீக்கிரம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சந்தோஷப்படுவீங்க நான் சொல்லும்போது. ஆனா இப்போ என்னால சொல்ல முடியாதுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. வருண், நீ சொல்றத பார்த்தா உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? அம்மா, அது நான் நேரம் வரும்போது சொல்றேனம்மா. ஈஸ்வரி, வருண் இவ்வளவு தூரம் சொல்றான்லம்மா,
புரிஞ்சுக்கோ. உன் தம்பி போய் பாரு போ. இல்லைங்க, வேண்டாம். எனக்கு அந்த உறவே வேண்டாம். என்ன ராஜேஸ்வரி பிடிவாதம் பிடிக்கிற? உனக்கு அவனை விட்டா உனக்கும் யாரும் இல்ல, அவனுக்கும் உன்னை விட்டா அவனுக்கும் யாரும் இல்ல. அவனுக்கு அம்மா மாதிரி இருந்தவ நீ. என்ன ராஜேஸ்வரி இப்படி அவனை தூக்கி வீசுற? அவன் எத்தனை நாள் வீட்டு வாசல்ல வந்து நின்னா, பார்க்கவே மாட்டேன்னு அனுப்பி விட்டுட்ட. பாவம், அவனுக்கு அது ஒரு வேதனை. பெத்த பிள்ளை எங்க இருக்கா, நல்லா இருக்காளா, உயிரோட இருக்காளா இல்லையான்னு அது தெரியாம அது ஒரு வேதனை. எல்லாத்தையும் சேர்த்து அவனும் சாகுற நிலைமை வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். என்ன ஈஸ்வரி, விடு, எல்லாம் முடிஞ்சாச்சு. விதி, ஆண்டவன் போட்ட கணக்கை யாராலையும் மாத்த முடியாதுமா. நம்ம ஒண்ணு நினைச்சோம், ஆனா மேல இருக்கவும் வேற நினைச்சிருக்கான். அப்படி நினைச்சு விடுமா. என்ன ராஜேஸ்வரி? அம்மா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேம்மா. நான் மாமாவை பார்த்தேம்மா. என்னடா சொல்ற? பேசுனியா? இல்லைம்மா, மாமா என்ன பார்க்கல. நான் தான் மறைஞ்சிருந்த மாமாவை பார்த்தேன். மாமா ரொம்ப உடஞ்சு போய் இருக்காருமா. அம்மா, மாமா எவ்வளோ கம்பீரமா இருப்பாங்க, இப்போ அப்படி இல்லைம்மா. டோட்டலாக மாறி போய் இருக்காங்கம்மா. நீ என்ன சொல்ற? ஆமாம்மா, மாமா இப்போ ஆஃபீஸு கூட போகிறது இல்லையாம்மா. ஆதிதான் அவனோட கனவை தூக்கி எறிஞ்சிட்டு மாமாவுக்காக மாமாவோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கான். என்னடா நீ சும்மா சொல்லாத. அவனுக்கு எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். அது எப்படி ஆதி அவன் கனவை தூக்கி போடுவான்? அவன் கனவுக்காகவே எனக்கு யாரும் வேண்டாம், இந்த சொத்து வேண்டான்னு வெளியே போனவன். அவன் எப்படி? அதெல்லாம் இல்லை, நீ சும்மா சொல்லாத. அம்மா, நான் சும்மா எல்லாம் சொல்லலம்மா. எனக்கும் தெரியாது. எனக்கு இது சொன்னதே யாழினிமா. யாழினியா? யாழினி நீ எப்போ பார்த்த? எப்போ பேசுன? ஆமா, எஸ்ஏஎம் மருத்துவமனையில் தான்மா யாழினி ட்ரைனிங் போயிட்டு இருக்கா. எதிர்ச்சி அவளை பார்த்தேன், அப்போ பேசினேம்மா. அப்போதான் சொன்னா. அம்மா, மாமா பாவமா, மாமா முன்ன மாதிரியே இல்லை, பாவமா இருக்குமா. ஏம்மா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அம்மா, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கம்மா, கொஞ்சம் டைம். நான் கூடிய சீக்கிரம் என் மனசில் என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மாமாவை தண்டிச்சது போதுமா. சுஜாவும் பாவம், அவள் எதுக்காக இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணிட்டு அவள் போனான்னு தெரியல. அவள் வந்து சொன்னாதான் நமக்கும் தெரியும். விடுங்களேம்மா. அம்மா, அந்த இடத்துல நான் தான் கூணி குறுக்கி போய் நின்னேன். எனக்கே அவனால கோபம் இல்லைம்மா. என்னம்மா, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ப்ளீஸ்மா, இதெல்லாம் விட்டுட்டு மாமாவை பார்க்க போவோம்மா. மாமா பாவம்மா. அது வருண், இப்போதைக்கு அதை பற்றி பேசாத. அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அம்மா, 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு மேலே என்னம்மா டைமு? விடுங்களேம்மா. அப்பா சொன்ன மாதிரி கடவுள் எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாதுல்லம்மா. ப்ளீஸ்மா. 1000 இருக்கட்டுமே ராஜேஸ்வரி. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான், உயிர் போற நிலைமையில. அப்போ கூட நீ போய் பார்க்கல. ஆனா அவனோட நிறமாச பொண்டாட்டிய விட்டுட்டு உனக்காக வந்து நின்னான். மறந்துட்டியா? என்னங்க, அதை மட்டும் பேசாதீங்க, அதை மட்டும் பேசாதீங்க. ராஜேஸ்வரி, உனக்கு அதை ஞாபகப்படுத்த நான் பேசல. நீ நிதானத்துக்கு வா. ஒன்றும் இல்லை, விடு. சரி, என் தம்பியை தானே பார்க்க போகணும், பார்க்க போகலாம். ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் எனக்கு தாங்க, பார்க்க போகலாம். சரி, நீ நிதானமா இரு. எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா? நிதானமா இரு ராஜேஸ்வரி. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. சரி, வைஷ்ணவி எங்க? ஆளை காணோம். உள்ளதாங்க இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். வைஷ்ணவி, என்னம்மா உள்ள என்ன பண்றீங்க? வா, இருமா வாரேன். நீ என்ன கடந்து போகையிலவோ நிழல பிடிச்சுக்கிட்ட கடலுக்குள்ள இருக்க. என்னம்மா கூப்பிட்டீங்க? ஏன், என்னாச்சு? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா? என்னமாச்சு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. நான் போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வேறு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ட்ரைனிங் போட்டிருக்காங்கம்மா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே இருக்கேம்மா. என்னம்மா, நீ போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? எதுக்கு மாத்தினாங்க? அப்பா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பா, அதான் மாத்திருப்பாங்களா இருக்கும். அப்படித்தானே? தெரியுமா, நீ தேவையில்லாமல் பேசாத. என்ன, உன் வேலையை மட்டும் பாரு. வைஷ்ணவி, பாருங்கம்மா அண்ணா எப்படி சொல்கிறாங்கன்னு. நான் எதுவுமே பண்ணலம்மா, எதுக்கு மாற்றினாங்கன்னே தெரியல. ரீசன் கேட்டால் சொல்லலை. அம்மா, இவன் சொல்றதை நம்பாதீங்க. ஏய் வைஷ்ணவி, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு.
என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். நீயா சொல்ற இல்ல நான் சொல்லவா? வைஷ்ணவி, அண்ணன் என்ன சொல்றான்? நீ என்ன பண்ண சொல்லு. காரணம் இல்லாம இப்படி ட்ரைனிங் போட்ட இடத்துல இருந்து மாத்த மாட்டாங்களே. நீ என்ன பண்ண? அம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் பண்ணாங்க. ஆனா கூட நானும் சேர்ந்து மாட்டிட்டேன். அதான் என்ன தனியா போட்டிருக்காங்க. அம்மா, இவ ஒன்றும் பண்ணலதான். ஆனா ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி விடுறேன்னு தேவையில்லாம பண்ணிருக்கா. அதான் ட்ரைனிங் மாத்தி போட்டிருக்காங்க. வைஷ்ணவி, நீ என்ன வேலை பார்த்துருக்க? அப்பா காப்பாத்துப்பா. அண்ணா அம்மாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்பா. இதுல என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீ பண்ணது தப்பு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? வைஷ்ணவி, உன்னை ட்ரைனிங் மாற்றினது நல்லது தான். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நல்லதுதான் உன்னை ட்ரைனிங் மாற்றி போட்டது. சரி, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் போட்டிருக்காங்க? அது எஸ்ஏ ஹாஸ்பிட்டல்மா. என்ன சொன்ன? எஸ்ஏ ஹாஸ்பிட்டலா? ஆமாம், அங்கே தான் மாற்றி விட்டுருக்காங்க. அங்கே இருக்க அந்த டாக்டரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். இப்போ கரெக்டாக தான் மாற்றி விட்டுருக்காங்க. வருண், நீ அங்கே தானே யாழினியும் ட்ரைனிங் போகிறான்னு சொன்ன? ஆமாம்மா. என்ன சொன்னீங்க? யாழினி அங்கே தான் ட்ரைனிங் போகிறாளா? ஆமா, அவ அங்கதான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. ஐ ஜாலி, யாழினி அங்கே தான் இருக்கா. ஐ, நமக்கு கம்பெனிக்கு ஆள் கிடச்சிட்டு. வைஷ்ணவி, உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கு. இல்லையே, அப்படியெல்லாம் இல்லையே. இல்லையே, ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஏதோ யாழினி அங்கதான் இருக்கா, நமக்கு கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிட்டுன்னு. அது இல்லை அம்மா, இல்லைம்மா. பாரு, அம்மாக்கு பிடிக்காது. அதனால யாழினி கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எப்ப வரும்னு அவ பேசக்கூடாது, ஆனா நீ மட்டும் பேசலாம், இல்லையாப்பா? அப்பா, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன இப்ப உங்களை யாராவது சொல்ல சொன்னாங்களா? அட பாவி அண்ணா, அப்ப நீ யாழினி கிட்ட பேசிட்டா இருக்க? ஏய், நான் ஒன்னும் பேசல. அன்னைக்கு எதிர்த்து அவளை பார்த்தேன். அப்பதான் அவங்க ட்ரைனிங் போறான்னு எனக்கு தெரியும். அம்மா, பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அம்மா கேளுங்கம்மா. யாழினி என் தம்பி பொண்ணு. அப்படியெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போக முடியாது. எதிர்த்து அவன் பார்த்துருக்கான், பேசியிருக்கான். அதுக்கு என்ன? அம்மா, உங்களுக்கு தான் மாமா ஃபேமிலி பிடிக்காதே. அவங்ககிட்ட சொன்னேனா பிடிக்காதுன்னு? வைஷ்ணவி, வயசுக்கு தக்கன பேசு. பெரியவங்களுக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருக்கும். அதுக்காக நீங்க அப்ப பார்த்தாலும் பேச மாட்டீங்க. என்ன வைஷ்ணவி, என்னம்மா சொல்றீங்க? அப்ப நாங்க பேசினா ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இங்க பாருமா வைஷ்ணவி, அம்மாக்கும் மாமாவுக்கும் ஒரு மனஸ்தாபம். அதுக்காக பேசாம இருக்காங்க. அதுக்காக நீங்க எல்லாம் பேசாம இருக்க கூடாதுன்னு எந்த அவசியம் இல்ல, புரியுதா? நீங்க பாத்தியும் பார்க்காத மாதிரி வந்தாதான் அம்மா கோவப்படுவா. பேசுனீங்கன்னா அம்மா எதுவும் சொல்ல மாட்டா. என்னப்பா சொல்றீங்க? இத முன்னாடி நீங்க சொல்ல மாட்டீங்களா? அம்மா எந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இல்லப்பா, அம்மாக்கு நாங்க பேசினா பிடிக்காதுன்னு நினைச்சு அத்தை அன்னைக்கு என்கிட்ட பேச வந்தாங்க. நான் பேசாம அமைதியா வந்துட்டேன். வைஷ்ணவி, நீ என்ன வேலை பார்த்துருக்க? என்ன வைஷ்ணவி, அத்தை பேச வந்திருக்காங்க. ஒரு வார்த்தை பேசணும், உனக்கு என்ன? இப்படியே நீ வருவ? இல்லப்பா, அம்மா தானே அன்னைக்கு சொன்னாங்க அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எந்த ஒட்டும் உறவும் இல்லைன்னு. அதுக்காக தான் நாங்கள் பேச போவி மறுபடியும் அம்மா மாமா ஃபேமிலி மேலே கோவப்படுவாங்களோன்னு பேசாமல் அமைதியாக வந்தேன். இதுதான் சொல்றது, பெரியவங்க சண்டையை பெரியவங்களுக்குள்ளே பேசுவோம். பிள்ளைங்களை முன்னே எதுவும் பேசாத, வார்த்தை விடாதுன்னு. நீ கேட்டியா? இல்லைங்க, நான் பிள்ளைங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லலைங்க. பேசக்கூடாது, வாங்கக்கூடாது, அவங்கள பார்த்தாலும் பார்க்காத மாதிரி வாங்கன்னு நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஆனால் வைஷ்ணவி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. பிரேமா என்ன நினச்சிருப்பா? அவன் நான் தான் பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருப்பேன் நினச்சிருப்பாள்ல. என்னாச்சு கையல்? பிரியாவையும் தனியாவையும் பாப்பாவை அவங்ககிட்ட கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டேன். என்னாச்சு? அது அண்ணி, என்னண்ணா, நான் இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியை பார்த்தேன். நீ என்ன சொல்கிற? என்னோட ஃபேமிலியா? என்னோட ஃபேமிலி உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாதே, நீ பார்த்ததே இல்லையே. அப்போ எப்படி நீ என்னோட ஃபேமிலி பார்த்துருப்ப கையல்? ஆமாம், நீ நான் பார்த்தது இல்லை தான். ஆனால் ஃபேமிலி போட்டால நீங்கள் இருக்கீங்களே, அப்போ அது உங்கள் ஃபேமிலி தானே? சரி, உங்கள் ஃபேமிலியில் உங்க எல்லாருக்கும் பேரையும் அவங்களையும் நான் சொல்கிறேன். கரெக்டானு பார்க்குறீங்களா? உங்கள் அம்மா பேர் பிரேமலதா, கரெக்டா? உங்கள் அப்பா பேர் ரத்னவேல், உங்களோட தம்பியோட பேர் ஆதித்யன், உங்கள் தங்கச்சி பேர் யாழினி, இன்னொரு தம்பி இருக்காங்க, ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள பேர் செலியன். சரியா நீ? கரெக்டாக சொல்லிட்டேனா இல்லை தப்பாக சொல்லிட்டேனா? அது 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 எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னா, எங்களோட சேர்மன் வீடு எனக்கு தெரியாமல் இருக்குமா நீ? நீ அப்போ அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்குற? ஆமாம், ஆனால் இப்போ உங்கள் அப்பா அங்கே சேர்மனாக இல்லை, உங்கள் தம்பி ஆதி சார் தான் இப்போ சிஇஓவாக இருக்காங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால பிஸ்னஸை பழைய தப்பி பார்க்க முடியல.
அதனால உங்க தம்பி தான் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? அப்போ தம்பி அவனோட கனவு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க அப்பாக்காக அந்த ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கயல், அப்பா அம்மா எல்லாரும் பாத்தியா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, இப்போ எப்படி இருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. அப்பா நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. ஆனால் சேர்மன் சார் இப்போ முன்ன மாதிரி இல்லை. முன்ன கம்பீரமா, ரொம்ப கம்பீரமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த கம்பீரம் இல்லை. ரொம்ப மனுஷன் உடஞ்சி போயிருக்காரு. என்னால் தான் என் அப்பா இப்படி இருக்கிறது காரணம் நான் தான். நான் மட்டும் இங்கே நிம்மதியாக நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்ல, அங்கே அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நான் இங்கே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ணி, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல அண்ணி. உங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கல அண்ணி. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சேர்மன் சார் உங்களை பார்த்துட்டாலே அவருக்கு இருக்க எல்லா நோயுமே பறந்து போயிடும். பழைத்தபடி கம்பீரமாக வந்துடுவாங்க. எனக்கு அது தெரியும். அதுக்காகவாது உங்களையும் என் சேர்மன் சாரையும் நான் சேர்த்து வைப்பேன். கயல், நிஜமாவே நீ அப்பா கூட என்ன சேர்த்து வைப்பியா? அப்பா என்கிட்ட பேசுவாங்களா? அப்பா தான் ஸ்வீட்டி தங்கத்துக்கு பேர் வைக்கணும்னு நான் இன்ன வரைக்கும் பேர் வைக்காம ஏதோ நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்பா என்கிட்ட பேசுவாங்கல்ல? பேசுவாங்களா? என்னை ஏற்றுப்பாங்களா? நான் சொல்கிறத கேட்பாங்களா காது கொடுத்து? அண்ணி, கண்டிப்பாக சேர்மன் சார் உங்களை ஏற்றுப்பாங்க. நான் உங்களை சேர்த்து வைப்பேன். நம்ம ஸ்ரீகுட்டிக்கு சேர்மன் சார் தான் பேர் வைப்பாங்க. சீக்கிரமாவே நம்ம பேர் சுட்டு விழா வச்சிடலாம். ஓகேவா? கயல், நீ சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அண்ணி, அழாதீங்க. கயல், கயல், நீ ஏடி கத்திட்டு வர? என்னடி என்னடி என்னாச்சு? எதுக்கு